வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஒரே ஒரு கருத்தை மட்டும் சிந்தித்துவிட்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். நமக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும், நம்மால் சமுதாயமும், சமுதாயத்தினால் நாமும் நன்மைகளை பெற வேண்டும். மனிதன் சமுதாயமாக வாழ்வதால் தனியாக வாழ்ந்து விடவே முடியாது. சமுதாயத்தில் உள்ள ஆயிரக்கணக்கானோர் உதவியோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில் எழுந்ததிலிருந்து 24 மணி நேரமும் நமக்கு மற்றவர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம் வீட்டில் மின்சாரம் இருக்கிறது என்றால் மின்சாரத்துறையை சேர்ந்த பல நூறு மனிதர்கள் இரவும் பகலும் வேலை செய்து நமக்கு மின்சாரம் கிடைக்கிறது. நமது தட்டில் உணவு வருகிறது என்றால் பல நூறு மனிதர்கள், விவசாயிகள் உட்பட, விதை நெல் தயாரிப்பவர்கள், உரம் தயாரிப்பவர்கள், அதை டிரான்ஸ்போர்ட் செய்கிறவர்கள், கடையில் வைத்து விற்பவர்கள் என்று ஒவ்வொரு பொருளை நாம் உபயோகப்படுத்தும் பொழுதும் சற்று சிந்தித்து பார்த்தால் நூற்றுக்கணக்கான மனிதர்களின் அந்த ஆற்றலோடு தான் அது வருகிறது, அதை பயன்படுத்துகிறோம். அதே போல நாமும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மைகளை செய்ய வேண்டும். நமது அறிவால், உடலால், பொருளால். எந்த நாட்டில் தனி மனிதன் சமுதாயத்திற்கு உதவிகரமாக இருக்கிறானோ, அதே போல சமுதாயமும் தனி மனிதனுக்கு உதவிகரமாக இருக்கிறதோ, அந்த நாடு செழிப்புற்று வாழும். அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு 6 தேவையற்ற குணங்கள் மனதில் இருக்காது. ஒரு சில நாட்டிலெல்லாம் சொல்லுகிறார்கள், தங்கத்தை, ஆபரணத்தை அப்படியே ஒரு கார் மீது வைத்து விட்டு போனால் கூட பல மணி நேரங்கள் கழித்து வந்தாலும் அந்த ஆபரணத்தை யாரும் எடுக்க மாட்டார்கள், தங்கத்தை யாரும் திருட மாட்டார்கள் என்கிறார்கள். அந்த மக்களுடைய குணமானது அவ்வாறு இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் வாழும் இந்தியாவில் எவ்வளவோ மகான்கள் இருந்த போதும், எவ்வளவோ முயற்சிகள் செய்த போதும் இந்த குணம் மனிதர்களிடையே மிக குறைவாகத்தான் இருக்கிறது. இங்கு இந்தியாவில் சந்தன மனமும் இருக்கிறது, சாக்கடை மனமும் இருக்கிறது. எனவே நாம் ஆன்மீக பயிற்சிகளை செய்து கொண்டு முடிந்த வரையிலும் அந்த சந்தன மனத்தோடு தொடர்பு கொண்டு வாழ முயல்வோம். இதற்கு ஒரு உதாரணமாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நினைவில் கொள்வோம். ஒரு மைதானம் இருக்கிறது. அந்த மைதானத்தில் கிரிக்கெட் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. பேட்ஸ்மேன் இருக்கிறார், பவுலர்கள் இருக்கின்றார்கள், அதே சமயத்தில் ஃபீல்டு செய்வதற்கு இருக்கிறார்கள், அம்பையர் இருக்கிறார். நாம் அனைவருமே நமது வாழ்க்கையில் ஒரு பேட்ஸ்மேன் தான். நமக்கு பின்னாடி இருப்பது 3 விக்கெட்டுகள். ஒன்று உயிர் சக்தி, இன்னொன்று உடல் நலம். உயிர் சக்தி, உடல் நலம், நீண்ட ஆயுள், 3 விக்கெட்டுகள் இருக்கின்றன. நாம பேட்ஸ்மேன், மற்ற அனைவரும் பவுலர்கள். பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிக்க வேண்டும், அதாவது 100 வயது வரையிலும் வாழ முயற்சி செய்ய வேண்டும்.
இந்த பேட்ஸ்மேன் பவுலர்களை எப்படி பவுல் செய்ய வேண்டும் என்று கண்டிஷன் போடவே முடியாது. பவுலர்கள் அவரவர்கள் இஷ்டத்துக்கு பவுல் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் எந்த பந்தை அடித்து சிக்ஸர் எடுக்க வேண்டும், எந்த பந்தை தடுக்க வேண்டும், எந்த பந்தை முழுமையாக விட்டுவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்வது புத்திசாலித்தனமான இந்த பேட்ஸ்மேன் தான். பவுலர்கள் எப்படி பவுல் போட வேண்டும் என்ற அந்த கண்ட்ரோல் நம் கையில் இல்லை. ஆனால் எந்த பால் எப்படி வந்தாலும் அதை முறையாக பேட் செய்து என்னுடைய விக்கெட்டை, என்னுடைய உயிர் சக்தியை, உடல் நலத்தை, நீண்ட ஆயுளை காப்பாற்றிக் கொள்வேன் என்ற உறுதியுடன் அந்த பேட்ஸ்மேன் அந்த மைதானத்தில் விளையாட வேண்டும். பவுலர்களாக இருப்பவர்கள் பலர் நன்மை தரக்கூடிய பாலாக சாதாரணமாக வீசுவார்கள். அதை அடித்து ரன்களை பெற முடியும், நன்மைகளை பெற முடியும். ஆனால் பல பவுலர்கள் அவர்களையும் அறியாமல் நமது விக்கெட்டை வீழ்த்தும் அளவுக்கு பவுல் செய்வார்கள். நமது வாழ்க்கை துணை, நமது குடும்பத்தினர், நாம் தொழிலில் ஈடுபடும் போது அதில் இருப்பவர்கள் மற்றும் சமுதாய மக்கள் பலரும் இதில் அடங்கும். அதில் நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். அப்ப தீமையான பவுலிங் வரும்பொழுது நாம் அதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்து கொண்டு விக்கெட்டை காப்பாற்றிக் கொண்டு வாழ வேண்டும். இதில் அந்த பவுலர்கள் வரிசையில் நமது உறவினர்கள் இருக்கிறார்கள், நாம் செய்யும் தொழிலில் நெருங்கிய தொடர்புடையவர்கள் இருக்கிறார்கள், சமுதாயம் இருக்கிறது, அதோடு கூட கடவுளும் இருக்கிறார். கடவுளும் அடிக்கடி பவுலிங் செய்து கொண்டே இருப்பார். அதை சஞ்சித கர்ம வினைகள் என்று கூறுகிறோம். மிக பவர்ஃபுல் பவுலர் கடவுள். அந்த பந்தினை நாம் ஓரளவு தடுத்து கொள்ள முடியும். அப்படி முடியவில்லை என்றால் அந்த பவுலிங்கை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது. ஏற்று சகித்து கொண்டு வாழ வேண்டும். அதே போல இன்னும் சற்று உற்று நோக்கினால் நாமே பவுலராக இருப்போம். நமது உயிராற்றலை நமது எண்ணங்களால், செயல்களால் வீணடித்துக் கொண்டிருப்போம். நமது நீண்ட ஆயுளை நமது செயல்களால் குறைத்துக் கொண்டிருப்போம். நமது உடல் நலத்தையும் நமது பழக்கங்களால் குறைத்துக் கொண்டிருப்போம். அதனால் பவுலர்களை 4 வகையாக பிரிக்க வேண்டும். ஒரு சில பவுலர்கள் மெதுவாக பந்தை எறிந்து நாம் அழகாக விளையாடி ரன்களை குவிப்பதற்கும் 100 வயது வாழ்வதற்கு வரைக்கும் பயன்படுமாறு இருப்பார்கள். இன்னும் சிலர் நமது உயிரை வாங்கும் அளவுக்கு பவுலிங் செய்வார்கள். மூன்றாவதாக கடவுளுடைய பவுலிங்கும் சஞ்சித கர்மமாக வரும். நான்காவதாக நமது பழக்கங்களும் பவுலிங்காக மாறி நமது விக்கெட்டை எடுக்க பார்க்கும். எனவே தவத்தின் உதவியோடு, குருவின் உதவியோடு, இறைவனின் உதவியோடு இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் நமது விக்கெட்டை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு பெரிதும் உதவுவது நமது ஆன்மீக பயிற்சிகள் என்று கூறிக்கொண்டு இதை பற்றி நன்கு சிந்திப்போம். முடிந்த வரையிலும் நாம் நமது விக்கெட்டை கவனமாக இருந்து பாதுகாத்துக் கொள்வோம் என்று கூறி இந்த உரையினை நிறைவு செய்வோம். வாழ்த்துக்கள்.